இன்றைக்கி நிக்கி குட்டிக்கு பர்த்டேங்க, அதனால் இன்றைக்கி ஸ்பெஷல் விலாகு மசாலா சப்பாத்தி, அதுக்கப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா. இதில் வந்து நான் நைட்டே சப்பாத்தி மாவு பிணைஞ்சிட்டேன். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா, கஸ்தூரி மேத்தி போட்டு பிணைஞ்சு வச்சுட்டேன். காலையில் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ போட ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு கொஞ்சம் நெய் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாவுலேயே எள்ளை வந்துட்டு லைட்டாக தூவி விட்டுட்டு தேய்ச்சிங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். இப்போ பேனில் போட்டுட்டு லாஸ்ட்டாக இறக்குறதுக்கு முன்னாடி நெய் வந்து தடவிக்கலாம். அதுக்கு முன்னாடி தடவ வேண்டாம், சப்பாத்தி வேகாது. சூப்பராக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கே வெறுமனையாகவே சாப்பிட்லாம். இப்போ வந்து பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயம், ஒரு 4 தக்காளி. இதை நல்லா நம்ம வந்துட்டு வதக்கிக்கலாம். இப்போது மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் பன்னீர் வந்து என்ன எடுத்திருக்கேன்னா மில்கி மிஸ்ட் பன்னீர் தான் இன்றைக்கி வாங்கியிருக்கேன். சைஸ் பாருங்கள், சின்னதாக்கிட்டாங்க போல். சரி ஒரு 3 பேர் சாப்பிட்லாம். நான் ஸ்கூலுக்காக அவன் ஃப்ரெண்ட்ஸ்க்காக கேட்டிருந்தான். குட்டி குட்டியாகவே கட் பண்ணி வச்சிட்டேன். இப்போ தக்காளி வெங்காயமும் வதங்கிருச்சு. இப்போ பேனில் வந்துட்டு இலை போட்டுட்டு அதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ வந்து நல்ல மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் இருந்தாலும் போடுங்க. நிக்கி பாருங்கள், பன்னீர் நான் தான் போடுவேன்ட்டு வந்துருச்சு. சரி பர்த்டே பாய் நீங்களே போடுங்க அப்படின்ட்டாச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அந்த பன்னீர் வேகிற அளவுக்கு விட்டுடலாம். இப்போ பட்டரை போட்டு நான் மூடி வச்சிட்டேன். லாஸ்ட்டாக கஸ்தூரி மேத்தி, கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் ஃப்ரெஷ் க்ரீம் போடுங்க. அதிலே வந்து கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட் வரும். ஸோ நல்லாயிருக்கும், ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு பன்னீர் பட்டர் மசாலா. காலையிலே எனக்கு வேலை வச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோன்னே அவன் சாப்பிட்டு சூப்பர்னு சொல்கிறப்போ எல்லாமே நம்மளுக்கு காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து டயர்டு எல்லாமே போயிடுச்சு. இப்போ ஸ்கூலுக்குன்னு கேட்டிருந்தான், அதனால் 10 சப்பாத்தி அவன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சேர்த்து போட்டாச்சு. பன்னீரும் கொஞ்சம் நிறையாவே வச்சாச்சு. அப்போ தான் எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நிலா வந்து எள்ளு வேணான்ட்டா, அதனால் எள்ளு இல்லாமல் அவளுக்கு சப்பாத்தி பிச்சு போட்டாச்சு. அவளுக்கும் கொஞ்சம் பன்னீர் பட்டர் மசாலா வச்சு. இங்கே பாருங்கள், காலையிலே சாக்லேட் இன்றைக்கி ஷார்ட்ஸ் தான் வாங்கியிருந்தான். அப்புறம் பாப்பாவுக்கும் கொஞ்சம் கொடுறா, அவள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எங்கள் அண்ணனுக்கு பர்த்டேன்னு சொல்லி கொடுப்பாள் அப்படின்னோடனே ஒரு 10 சாக்லேட் கொடுத்தான் போனால் போதுன்னு. அப்புறம் மிஸ்ஸுக்கு வந்து டைரி மில்க்கு. காலையிலே மழைங்க, நல்ல வேலை ஹெல்மெட்லாம் போட்டு ரெயின் கோட்லாம் போட்டு கிளம்பிட்டார். அவ்வளோதான், நம்மளும் போய் காஃபி குடிச்சிட்டு வேலையை பார்க்கலாம். பை பாய் டூடல்ஸ்.